தொடுதிரை, மடிக்கணினி, இணையம் போன்ற பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, UGTRB ஆசிரியர் தேர்வு ஆணையம் நடத்துகின்ற, அதாவது ஆசிரியர் தேர்வு ஆணையம் நடத்துகின்ற தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதில் குறிப்பாக நியமன தேர்வு தாள் 2க்கான நியமன தேர்வில் முக்கிய பாடம் குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் முக்கிய பாட தொகுப்பான விலங்கியலை குறித்து பார்க்குறோம். முதல் யூனிட்டை கடந்த சில எபிசோடுகளை பார்த்தோம். 2வது யூனிட்டுடைய 3வது எபிசோடு தான் இந்த ஆம்பியாக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஆம்பியாக்ஸுடைய இன உறவு முறை பற்றி பார்த்தோம் கடந்த எபிசோடில். அதில் முதிரா பண்புகளை பற்றி பார்த்தோம். அப்போ அந்த முதிரா பண்பு என்பது ஒரே படலமாக அமைந்த புறப்படை, 2வது குற்றிலை வழி உணவூட்டம், 3வது நேராக அமைந்த எளிய அமைப்புடைய உணவு பாதை, அதாவது வாய் குழியிலிருந்து மலைப்புழல இருக்கிற அந்த உணவு பாதை, 4வது சோலினோசைட்டுகள் கொண்ட நெப்ரிடியா, 5வது நாளங்களற்ற இனப்பெருக்க உறுப்புகள், 6வது சமச்சீரற்றதுன்னு பார்த்தோம், 7வதாக உணர் உறுப்புகளற்ற எளிய நரம்பண்டலம். அதே மாதிரி தான் அடுத்த சிதைந்த பண்புகள், அதாவது டீஜெனரேட்டிவ் பண்புகள், ஆம்பியாக்ஸினுடைய சிதைந்த பண்புகளை குறித்து பார்க்குறோம். ஏன்னா சிறிதடைந்த மூளை, 2வது புறச்சட்டகம் காணப்படாமை, புறச்சட்டகம் இல்லைன்னு பார்த்தோம், 3வது நாளங்களற்ற இனப்பெருக்க உறுப்புகள் என்று பார்த்தோம், 5வது இன உறவு முறை. இந்த இன உறவு முறையில் சிறப்பு பண்புகள், இந்த ஆம்பியாக்ஸுடைய சிறப்பு பண்புகளில் உணர் நீச்சி கொண்ட வாய்க்குமிழி, 22 உணர் நீச்சிகள்னு பார்த்தோம் இல்லையா. முதுகு தண்டு, அப்போ முதுகு தண்டை பொறுத்தவரையும் தலைவரை நீண்டு காணப்படுதல், 3வது சமச்சீரற்றது, 4வது மாற்றும் இளம் உயிரிகள், தட் மீன் லார்வா காணப்படுதல். முதல்ல உணர் நீச்சி கொண்ட வாய்க்குழி, 2வது முதுகு தண்டு தலைவரை நீண்டு காணப்படுதல், 3வது சமச்சீரற்றது, 4வது மாற்றி இளம் உயிரிகள் லார்வா காணப்படுதல், 5வது முதுகெலும்பற்றவை முதிரா பண்புகள், சிதைந்த பண்புகளாலாது பல சிறப்பு பண்புகளை பெற்று விளங்குவதால் இந்த ஆம்பியாக்சிஸ் தனித்து வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ என்னென்ன காரணங்களினால இந்த ஆம்பியாக்சிஸ் தனித்து வகைப்படுத்தியிருக்கிறாங்கன்னா, ஒன்று முதுகெலும்புடையவையாகவும் முதுகெலும்பற்றையாகவும் முதிரா பண்புகளை உடையும் சிதைந்த பண்புகளான பல சிறப்பு பண்புகளை பெற்றிருப்பதால் அல்லது சிறப்பு பண்புகளை பெற்று விளங்குவதால் இந்த தனித்து வகைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஆம்பியாக்ஸ். அப்போ முதிரா பண்புகள் பலவற்றை கொண்டுள்ளமையால் இது கிரிகாரி என்பவர் ஆம்பியாக்ஸை குன்றிய பண்புடைய ஒரு தாடையற்ற உயிரி, அகனத்தா என்பதாக குறிப்பிடுகிறார். இது தாடையற்றவிலிருந்து பண்புகள் குன்றிய ஒரு இனமாக கருதப்படுகிறதா ஆம்பியாக்ஸ். அடுத்து பாருங்க, சான்றாக இவற்றிலுடைய ஒப்புகளையே குறிப்பிடுகிறார் இந்த கிரிகாரி என்பவர் ஆம்பியாக்ஸை குன்றிய பண்புடைய ஒரு தாடையற்ற உயிரி என்பதாக குறிப்பிடுகிறாரு. இது தாடையற்றவனாய் இருந்திலிருந்து பண்புகள் குன்றிய ஒரு இனமாக கருதுறாங்க. அதுக்கான மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, சான்றாக இவற்றில் உள்ள ஒப்புகளையும் குறிப்பிடுகிறார். எப்படின்னா, ஒன்று பார்த்தோன்னா இணையான துடுப்புகளின்மை, அந்த தாடையற்ற, அப்போ இணையான துடுப்புகளின்மை. 2வது தாடை இல்லாமை இருக்கிறது தான். 3வது ஒத்தமைந்த தண்டுவட நரம்புகள், 4வது ஒத்தமைந்த மைய கோட்டு துடிப்பு மடிப்பு. 5வது தாடையற்றவற்றின் அம்மோசிட்டஸ் லார்வாவை ஒத்த அமைப்பு, இந்த 5மே ஒப்புங்களாக கிரிகாரி ஒப்பிடுகிறாரு ஆம்பியாக்ஸில். ஒன்று இணையான துடுப்புகள் இல்லாதது, 2வது தாடை இல்லாதது, 3வது ஒத்தமைந்த தண்டுவட நரம்புகள், 4வது ஒத்தமைந்த மையக்கோட்டு துடிப்பு மடிப்பு, 5வது தாடையற்றவின் அம்மோசிட்டஸ் லார்வாவை ஒத்த அமைப்பு. அப்போ மேற்கூறிய பண்புகளை காணும்போது இந்த ஆம்பியாக்ஸ் தண்டுடைய விலங்குகள் பரிமாண துவக்கத்திலே அடிப்படை, அதாவது அடிப்படைனா மூதாதை உயிர் நின்று பிரிந்து மீனினை ஒத்தை உயிரி பல முதிரா பண்புகளை கொண்டுள்ளன. அப்ப பல சிறப்பு பண்புகளை தோற்றுவித்து கொண்டுள்ளன.
சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளாக அதிகமாக மாற்றமின்றி நிலைத்துள்ள இவற்றின் சில பண்புகள் சில சிதைவடைந்ததாக என கருதுறாங்க. ஆம்பியாக்சிஸ். ஓகேங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னா பெலனோகிளாசஸ். பெலனோகிளாசஸ். இப்போ நம்ம முதல்ல ஆம்பியாக்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா பார்த்தோம். அதனுடைய சிறப்பு எல்லாம் பார்த்தோம். ஃபில்டரா ஈவன் பார்த்தீங்கன்னா ஒத்த பண்பு, சீரான பண்பு, சிறப்பு வகையை பெற்றிருக்கிறனால பார்த்தோம். அதே மாதிரி தான் இரண்டாவது பெலனோகிளாசஸ், முதுகு நான் உள்ளவையில் ஆம்பியாக்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இரண்டாவது பெலனோகிளாசஸ் தொகுதி முதுகு தண்டு உடையன, துணை தொகுதி குறை தண்டு உடையன. என்னுடைய வகுப்பு என்னன்னா என்டிரோபினானஸ்டா. என்டிரோபினானஸ்டா வாழிடமும் வாழ்வியல்பும். ஹாபிடேட் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் இந்த பெலனோகிளாசஸ் உலகமெங்கும் ஆழம் குறைவான சேறு மிகுந்த கடற்கரை பகுதியில் வலை தோண்டி நம்ம புகுந்து வாழும் இயல்புடையது தான் இந்த பெலனோகிளாசஸ். வலை தோண்டி புகுந்து வாழும் இயல்புடையது. அப்போ வாழிடமும் வாழியல்பும் உலகமெங்கும் ஆழம் குறைவான சேறு மிகுந்த கடற்கரை பகுதிகளில் இது வலை தோண்டி புகுந்து வாழக்கூடியவு. வலை எப்படி இருக்குன்னா யூ வடிவில் அமைந்தது. என்னுடைய வலை யூ வடிவிலானதான். பொதுவாக நாக்கு புழு அல்லது அக்கான புழு, தட் மீன் டாங்க் வாம் ஆர் அக்காம் வாம் எனவும் அழைக்கிறாங்க இந்த பெலனோகிளாசஸ். இதனுடன் அயோடோஃபார்ம், அயோடோஃபார்முடைய மனம் உடையது. கேள்வி கேட்கலாங்க. கீழே கொடுக்கப்பட்ட எந்த முதுகு நான் உள்ளவையில் யூ வடிவில் அமைந்து அயோடோஃபார்ம் மனம் உடையது என்றால் அது பெலனோகிளாசஸ். அயோடோஃபார்ம் மனம் கொண்டது. அடுத்து பாருங்க பெலனோகிளாசஸ்னுடைய இந்த பெலனோகிளாஸுடைய புறப்பண்புகள். புறப்பண்புனா இது எப்படி இருக்குன்னா முதல்ல புழுவினை ஒத்த நீண்ட இதனுடன் இருபக்க செமச்சீர் கொண்டது. இருபக்க சமச்சீர், புழுவினை ஒத்த நீண்ட இதனுடல், அந்த பெலனோகிளாஸினுடைய உடல் இரு பக்க சமச்சீர் கொண்டது. இரண்டாவது துதிக்கை, பட்டி, பட்டினா காலர், உடம்பு என பகுதிகளை கொண்டதாம். 3 விதமான பகுதிகள். ஒன்று துதிக்கை, இரண்டாவது காலர், மூன்றாவது உடம்பு. அடுத்ததாக எப்படி இருக்குன்னா துதிக்கை எப்படி இருக்குன்னா கூம்பு வடிவில் அமைந்த துதிக்கை, கூம்பு வடிவில் அமைந்த துதிக்கை, பட்டி, இவை இரண்டும் வலிய தசையமைப்பு கொண்டது. வலிய தசையமைப்பு கொண்டது. இது கடற்கரை பகுதி மணலில் புகுந்து வாழ்வதற்கு ஏதுவாக, ஏற்கனவே பார்த்தோம் கடற்கரை பகுதியில் புகுந்து வாழ்வதற்கு ஏதுவாக யூ வடிவில் அமைந்திருக்குன்னு பார்த்தோம். அப்போ முதல்ல கூம்பு வடிவில் அமைந்த இதனுடைய துதிக்கை, பட்டி, இவை இரண்டும் வலிய தசையமைப்பு கொண்டது. இது கடற்கரை பகுதியில் மணலில் புகுந்து வாழ்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும். துதிக்கையும் பட்டியும் இணையும் இடத்துல கீழ் பக்கத்தில் வாய் அமைந்திருக்கும். அப்போ 3 பகுதி பார்த்தோம் நாம், துதிக்கை, பட்டி, உடம்பு. அப்போ இந்த துதிக்கையும் பட்டியும் இணையிற இடத்துல தான், கீழ் பகுதியில் தான் வாய் அமைந்திருக்குமா. அதே நேரத்தில் உடலின் பின்முனையில் மலைப்புலை இருக்கும். செவில் துளைகளுக்கு பின்பாக ஓரின வரிமேடுகள் நீள்வாக்கில காணப்படுகின்றன. இதுக்கு என்னன்னா ஓர் இணை வரிமேடுகளுக்கு இருக்கிறதுக்கு பேரு இன செல்லக மேடுகள் என அழைக்கிறாங்க. இன செல்லக மேடுகள் எனக்கிறாங்க. தொடர்ந்து காணப்படும் கல்லீரல் பகுதி மேற்பக்கம் சிறப்புடைகள் இரு வரிசையில் அமைந்துள்ளன. தொடர்ந்து காணப்படும் கல்லீரல் பகுதியில் என்னவா மேற்பக்கம் சிறு புடைப்புகள் காணப்படும். அந்த சிறு புடைப்புகளில் கல்லீரல் பையுறுப்புகளினால் இரு புடைப்புகள் ஏற்படுத்துகின்றன. அப்போ பெலனோகிளாசஸ் அதனுடைய புறப்பண்புல கல்லீரல் பகுதி மேற்பக்கம் எப்படி இருக்குமானா சிறு புடைப்புகள் இருக்கும். அப்போ அந்த இரு வரிசைகள் அமைந்துள்ளன, இரு வரிசைகளும் புடைப்புகள் இருக்கும். அந்த கல்லீரல் கையுறைகளினால் இப்புடைகள் ஏற்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்க பெலனோகிளாஸுடைய உடற்சுவர். உடற்சுவர் பொறுத்தவரையும் உடற் மேற்பரப்பில் அமைந்த மேற்தோல் ஓரடகு, மேற்தோல் ஓரடுக்கு குற்றிலை எபித்தல செல்களால் போர்த்தப்பட்டுள்ளது. இதுவும் குற்றிலை எபித்தல செல்களால் போர்த்தப்பட்டு காணப்படும். அதே நேரத்தில் மேற்தோல் எண்ணற்ற சுரப்பி செல்கள் காணப்படுமா, நரம்பு செல்களை கொண்டது. அப்போ இதிலிருந்தான் வெளியிடும் கோளை திரவம்
ஈரக்கசி உடையதாக வைத்திருக்க உதவுகிறது. அது எப்பவுமே வெட்டா இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அந்த மேற்புறத்தில் இருக்கிற எண்ணற்ற சுரப்பி செல்கள், அதுல நரம்பு செல்கள் இருந்து வெளிப்படும் ஒரு கோழை திரவம். இது ஈரக்கசி உடையதாகவே இருக்கும். இது உடற்சுவர். இரண்டாவது உடற்குழி. உடற்குழியை பொறுத்தவரையும் இந்த பெனனோகிளாசிஸினுடைய உடல் குழியை பொறுத்தவரையும் உடலின் 3 பகுதிகளிலும் உடற்குழிகள் காணப்படுது. ஏற்கனவே நம்ம 3 பகுதிகள் பார்த்தோம் இல்லையா? துதிக்கை, பட்டி, உடம்பு. அந்த 3லுமே உடலின் 3 பகுதிகளிலுமே இந்த உடற்குழிகள் காணப்படுமா? உடற்குழிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பற்று காணப்படுமா? துதிக்கை, பட்டி குழிகள் ஒவ்வொன்றும் ஒரு துளி உரைத்துளை வெளித்திருக்கின்றன. கடல் நீரால் நிரப்பம் போடும்போது அந்த நீர் அது உள்ள போச்சுன்னா அது அப்படியே இடப்பெயர்ச்சிக்கு உதவும். உடற்குழிகள், துதிக்கை, பட்டி குழிகள் ஒவ்வொன்றும் ஒரு துளை வழி வெளித்திறக்கும். ஆனால் கடல் நீர் உள்ள போகும்போது அல்லது கடல் நீர் நிரப்பப்படும் போது இடப்பெயர்ச்சிக்கு உதவுதான். இது உடற்குழி. அடுத்து பாருங்க, பெலினோகிளாஸினுடைய செரிமான மண்டலம். செரிமானம் பொறுத்தவரையும் துதிக்கை, பட்டி இவைகளுக்கிடையே கீழ்ப்பக்கத்தில் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம், கீழ்ப்பக்கத்தில் தான் வாய் காணப்படும். அது வாய் எங்கே திறக்குன்னா தொண்டையில் திறக்கும்னு பார்த்தோம், தொண்டையில் திறக்கும். அப்போ அடுத்து தொண்டை பகுதி. தொண்டை பகுதியை பொறுத்தவரையும் தொண்டை பகுதி நெடுக்குவாட்டில், இந்த தொண்டை பகுதி நெடுக்குவாட்டில் 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அப்போ முதுகுப்புறம் செவில் பகுதி எனவும் வயிற்று பகுதி உணவூட்ட பகுதி எனவும் குறிப்பிடுறாங்க. முதுகுப்புறத்துக்கு நம்ம முதுகுப்புற செவில் பகுதி எனவும் வயிற்று பகுதியில் உணவூட்ட பகுதின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அப்போ சிறுகுடலின் முன்முனையில் தான் கல்லீரல் பிதுக்கள் உள்ளன. அப்போ பார்த்தோன்னா இந்த பெலினோகிளாஸினுடைய சிறுகுடலின் முன்முனையில் தான் கல்லீரல் பிதுக்கள் காணப்படுது. சிறுகுடல் பின்முனை நடுப்பகுதியில் இன்று உட்தோல் பகுதிக்கு செல்லும் வலிய சட்டகத்திற்கு அதுதான் பைக்கோஸ்டைல் என்ற வாழ்தண்டு என்று பெயர். அதே நேரத்தில் இதில் நம்ம ஆம்பிஎக்ஸில் பார்த்தோம் அகவரி பள்ளம். இந்த பெலினோகிளாட்டிஸில் என்ன கிடையாதான், அகவரி பள்ளம் இல்லை, அகவரி பள்ளம் கிடையாதான். சிறுகுடலுடைய முன்முனையில் கல்லீரல் பிதுங்கள் உள்ளன. ஆனால் சிறுகுடல் பின்முனை நடுப்பகுதியில் நின்று உட்தோல் பகுதிக்கு செல்லும் வலிய சட்டகத்திற்கு வாழ்தண்டு என்று சொல்கிறாங்க. ஆனால் அகவரி பள்ளம் இதில் இல்லை. ரெண்டாவது, இது மண்ணுக்குள் புகுந்து செல்லுகையில் இறந்த மட்கு பொருளாகிய மண்ணுடன் உட்கொள்கிறது. அப்போ இதன் உணவு மண்ணில் உள்ளே போயிட்டு மட்கிய பொருட்களுடன் மண்ணுடன் இது உட்கொள்கிறதாம். அப்போ தொண்டையின் உள்ள செலுத்தப்படுகிறது, சிறுகுடலில் செரிமானம் அடைகிறதாம். அப்போ செரிக்கப்படாத பொருட்கள் மண்ணுடன் சேர்ந்து எதெல்லாம் அன்டைஜஸ்டட் ஃபுட்டோ அதெல்லாம் மண்ணுடன் சேர்ந்து மலைப்புலை வழியாக நாங்குள் கட்டியாக, தட் மீன் வார்ம் காஸ்டிங் வெளியேற்றுகின்றன. நாங்குள் கட்டியாக வார்ம் காஸ்டிங்காக வெளியேற்றப்படுகின்றன. அப்போ செவில் பகுதியில் காணப்படும் குற்றிலைகள் நுண்ணீர்களை நீருடன் உணவு பாதையில் செலுத்துகிறது. குற்றிலைகள். அடுத்து பாருங்க, சுவாச மண்டலம். சுவாச மண்டலத்தில் பொறுத்தவரையும் பெலனோகிளாசஸ், இந்த பெலனோகிளாசஸ் சுவாச உறுப்பு பிற முதுகு தண்டுடைய விலங்குகளின் சுவாச உறுப்பை ஒத்துள்ளது. பெலனோகிளாஸ் சுவாச உறுப்பு பிற முதுகு தண்டுடைய விலங்குகளின் சுவாச உறுப்பை ஒத்துள்ளதான். பட்டி அடுத்துள்ள உடல் மேற்பகுதியில் உள்ள மருங்கை பள்ளங்களில் யூ வடிவிலான செவித்துளைகள் உள்ளன. ஏற்கனவே பார்த்தோம், கடல்ல குறிப்பாக மண்ணில் புகுந்து யூ வடிவ குழிகளை தோன்றும் பார்த்தோம். யூ வடிவிலான செவில் துளைகள் இந்த பெலனோகிளாஸில் காணப்படும். செவில் துளைகள் உள்ளேயும் வெள்ளேயும் திறக்கும். செவில் பையறைகளில் குற்றிலைகள் காணப்படுவதில்லை. செவில் பையறையில் குற்றிலைகள் காணப்படுவதில்லை. இதற்கு மேல் முதுகுப்புற அடித்தண்டு டார்சல் பேசல் ராட் காணப்படுகிறதாம். மேல் முதுகுப்புற அடித்தண்டு காணப்படுகிறது. நாம் பெலனோகிளாஸினுடைய சுவாச மண்டலம் பார்த்தோம். அதில் செவில் துளையும் உள்ளேயும் வெளியே திறக்கிறது. செவில் பையறைகள் குற்றிலைகளில் காணப்படுதல, மேல் முதுகுப்புற அடித்தண்டு காணப்படுதுன்னு பார்த்துருக்கிறோம். அடுத்து இரத்த ஓட்ட மண்டலம் பாருங்க. இரத்த ஓட்ட மண்டலம் மூடப்பட்ட இரத்த ஓட்ட வகையை சார்ந்தது. இந்த பெலினோகிளாட்டிஸ் பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட இரத்த ஓட்ட வகுப்பை சார்ந்து சில இனங்களில் மட்டும் இரத்த சிவப்பாக இருக்கும். இதன் இரத்த ஓட்ட மண்டலத்தில் வலைத்தசு புழுக்களை போன்று 2 அடிப்படையிலான இரத்த சூலகம் காணப்படுகின்றன.
இரு அடிப்படையிலான இரத்த சூலகம் காணப்படுகின்றன. அப்போ உணவு குழலுக்கு மேலாக செல்லும் வயிற்றுப்புற இரத்த குழல், முதுகுப்புற குழலில் இரத்தம் முன்னோக்கியும் வயிற்றுப்புற குழலில் பின்னோக்கியும் செல்கிறது. அப்போ என்னன்னா, உணவு குழலுக்கு மேலாக செல்கின்ற வயிற்றுப்புற இரத்த குழல் எப்படின்னா, முதுகுப்புற குழலில் இரத்தம் முன்னோக்கியும், அதே முதுகுப்புறத்தில் முன்னோக்கி போகும், வயிற்றுப்புற சூழலில் பின்னோக்கி செல்லுமா. முன்முனையில் முதுகுத்தண்டு, முதுகுப்புற குழல் விரிவடைந்து இதயத்தை தோற்றுவிக்கிறது. அப்போ இதயம் சுருங்கி விரியும் தன்மை அற்றது. இந்த பெலனோகிளாட்டிஸில் இதயம் சுருங்கி விரியும் தன்மை அற்றதான். அதனால் இதன் மேல் காணப்படும் பெரிகார்டிய திரவம் சுருங்கும் தன்மை உடையது. பெரிகார்டிய திரவம் தான் நம்மளுக்கெல்லாம் ப்ரொடக்டிவ் லேயர், ஆனால் இது வந்து சுருங்கும் தன்மை உடையதான். எதுனா பெலனோகிளாட்டிஸ். இதயத்தின் முன்முனையிலிருந்து வெளிப்பட இரத்த தந்திகள் தொகுப்பாக அமைந்து கிளாமரஸை ஏற்படுத்துகின்றன. அப்போ கிளாமரஸ் வெளிப்படும் இருபக்க குழல்கள் பின்னோக்கி சென்று வயிற்றுப்புற குழல் முன் மூளையில் திறக்கின்றன. இரத்த ஓட்ட மண்டலம் குறிப்பாக இதயம் சுருங்கும் தன்மையற்றது. இதன் மேல் காணப்படும் பெரிகார்டிய திரவம் சுருங்கும் தன்மையுடையது. இதயம் முன்முனையிலிருந்து வெளிப்படும் இரத்த தந்திகள் தொகுப்பாக அமைந்து இங்கே கிளாமரஸை ஏற்படுத்துகிறது. கிளாமரஸா வெளிப்படும் இருபக்க குழல்கள் பின்னோக்கி சென்று வயிற்றுப்புறல் குழலில் முன்மூலையில் திறக்கின்றன. அடுத்தது கழிவு நீக்க மண்டலம் பொறுத்தவரையும் கழிவு நீக்க உறுப்புகள் எதுவும் தனித்து கிடையாது. பெலனோகிளாட்டிஸில் கழிவு நீக்க உறுப்புகள் எதுவுமே தனித்து கிடையாதான். ஆனால் முதுகு தண்டு முன் அமைந்த இந்த கிளாமருலாசா இப்பணியை செய்கிறது. முதுகுப்புற அதுவும் முதுகு தண்டு முன் அமைந்த கிளாமருலாசா இப்பணியை செய்கிறது. அடுத்த நரம்பு மண்டலத்தை பொறுத்தவரையும் இதன் நரம்பு மண்டலம் முட்தோலிகளின் நரம்பு மண்டலத்தை ஒத்துள்ளது. முட்தோலிகளுடைய நரம்பு மண்டலம் எப்படி இருக்கோ அதை ஒத்து காணப்படுவதுதான் இந்த பெலினோகிளாஸ். உயிரியலில் முக்கியத்துவம் கொண்டதான். அப்போது பெலினோகிளாஸுடைய நரம்பு மண்டலம் முட்தோலிகளின் நரம்பு மண்டலத்தை ஒத்துள்ளதான். முட்தோலிகளுடைய நரம்பு மண்டலம் எப்படியோ அதுதான் பெலினோகிளாஸ். அதனால உயிரியலில் முக்கியத்துவம். மேற்புற தோலுக்கு கீழாக நரம்பு விலை அலை, நரம்பிய வலை உடல் மேல் நடுக்கோட்டிலும் கீழ் நடுக்கோட்டிலும் நரம்பு தலை ஏற்படுத்தியுள்ளன. அப்போ மேல்புற தோலுக்கு கீழாக அமைந்த நரம்பிலை வலை உடல் மேல் நடுக்கோட்டிலும் கீழ் நடுக்கோட்டிலும் நரம்பு திரளை ஏற்படுத்தியுள்ளன. அப்போ பட்டி பகுதியில் முதுகுப்புற நரம்பு திரள் உட்கூடிய குழலாக அமைந்துள்ளது. இந்த பட்டியில் தான் இந்த முதுகுப்புற நரம்பு திரள் உட்கூடிய குழலாக அமைகிறன. அப்போ அதுக்கு என்ன பேருனா நரம்பு சார்ந்த நண்டு, அதை நரம்பு சார்ந்த தண்டு, தட் மீன் நியூரோகார்டு என்று அழைக்கிறாங்க. குறிப்பாக பெலினோகிளாட்டிஸோட நரம்பு மண்டலம் பட்டி பகுதியில் முதுகுப்புற நரம்பு திரள் உட்குடலாக அல்லது உட்கூடக்கூடிய குடலாக அமைந்திருக்கிறது. இதுக்கு பேர் நரம்பு சார் தண்டு. அப்போ மைய நரம்பு மண்டலம் இந்த பெலினோகிளாட்டிஸில் கிடையாது. மைய நரம்பு மண்டலம் குறிப்பிடத்தக்க உணர்வு உறுப்புகளும் இல்லை. குறிப்பிடத்தக்கப்பட்ட உணர்வு உறுப்புகளும் கிடையாதான். உணர் செல்கள் துதிக்கையில் மிகுதியாக உள்ளன. துதிக்கையில் தான் உணர்வு செல்கள் அதிகமாக இருக்குமா. ஓகே, அடுத்து சட்டகம் பொறுத்தவரையும் செவில் சட்டகம், துதிக்கை சட்டகம், வாய்க்குழி நீச்சி, வால்தண்டு போன்றவை பெலினோகிளாஸுக்கு சட்டங்களாக உள்ளன. அப்போ பெலினோகிளாஸுக்கு சட்டங்களாக இருப்பது எதுனா, நம்பர் 1 செவில் சட்டகம், 2வது துதிக்கை சட்டகம், 3வது வாய்க்குழி நீச்சி, 4வது வால்தண்டு. இந்த 4மே தான் சட்டங்களாக இருக்கின்றன. அடுத்து இனப்பெருக்க மண்டலம் பொறுத்தவரையும் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியே அப்போ ஓர் உயிரி ஒரு பால் உயிரி, ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியே காணப்படுகிறன. இனப்பெருக்க செல்கள் உடம்பில் உள்ள செவில் இனப்பெருக்க செல்லுறு பகுதியில் தோற்றுவிக்கிறது. அப்போ செவில் இனப்பெருக்க செல்லுறு பகுதியில் தோற்றுவிக்கிறதாம். தெளிவான இனப்பெருக்க நாளங்கள் இல்லை. அப்போ இந்த பெலினோகிளாட்டிஸில் தெளிவான இனப்பெருக்க நாளங்கள் இல்லை. அப்போ செவில்களுக்கு வெளி விளிம்பின் நீள்வரி பள்ளத்தில் உள்ள இனத்துளைகள் வழி இன செல்கள் வழியாக வெளிப்படுகின்றன. ஓகே, அடுத்து பாருங்க லார்வா மாற்று இளம் உயிரி. அப்போ புற கருவுறுதலை தொடர்ந்து டார்னேரியா எனுமாறு இளம் உயிரி தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போ இந்த பெலினோகிளாட்டிஸில் டார்னேரியா புற கருவுளை தொடர்ந்து தான் இந்த டார்னேரியா மாறு இளம் உயிரி தோற்றுவிக்கிறதாம். இது எவ்வளோ சைஸ்னா சுமார் 1 மில்லிமீட்டர் நீளம் உள்ள இது ஒரு மிதவை உயிரியாக
குற்றிலை பட்டைகளுடன் கடல் நீரில் நீந்துகிறது. குற்றிலை பட்டைகளுடன் கடல் நீரில் நீந்துதான். வாட் இஸ் த சைஸ்னா உயிரி லார்வா 1 மில்லிமீட்டர் மிதவ உயிரி பிளாங்டான். அப்போ கிடைமட்டத்தில் வாய்ப்பகுதியும் உடலின் முன்முனையில் மலைத்துளையும் அமைந்திருக்கிறதா. கிடைமட்டத்தில் வாய்ப்பகுதி, அதே மாதிரி உடலின் முன்முனையில் மலைத்துளை காணப்படுமா. முன்முனையில் உள்ள ஓர் உச்சத்தகட்டில் 2 கண்கள் உள்ளன. எங்கே இருக்குன்னா முன்முனையில் ஒரு உச்ச தகட்டில் 2 கண்கள் காணப்படுதான். உடல் சுற்றுப்பரப்பில் 2 குற்றிலை பட்டைகள் காணப்படுகின்றன. 2 குற்றிலை பட்டைகள் காணப்படுகின்றன. இது இடப்பெயர்ச்சிக்கு உதவுகிறது. நீந்தி வாழும் இவ்வுயிரி வளர்ச்சி அடைந்து கடல் மட்டத்தை அடைகிறது. நீந்துகிறது, கடல் மட்டத்தை வளர்ச்சி அடைந்து. இந்த உயிரி சின்னதாக லார்வாவா, இளம் உயிரியா, டார்னேரியா, இளம் உயிரியா இருந்து நீந்தி வாழும் இந்த உயிரி வளர்ச்சி அடைந்து கடல் மட்டத்தை அடைகிறதாம். அப்போ வளர் உருமாற்றம் ஏற்பட்டு உடல் நீண்டு வளர்ச்சியடைந்த புழுவினை ஒத்த உயிரியாக மாறுகிறது. அப்போ எதை தொடர்ந்து தான் இது எல்லாமே நடக்கிறது? புற கருவுதலை தொடர்ந்து தான் நடக்குது. புற கருவுறுதலை தொடர்ந்து தான் இந்த டார்னேரியா இளம் உயிரி 1 மில்லிமீட்டர் நீளமுள்ள ஒரு மிதவ உயிரியாக குற்றிலை பட்டைகளுடன் கடல்ல நீரில் நீந்துகிறதாம். குறிப்பாக வளர் உருமாற்றம் ஏற்பட்டு உடல் நீண்டு வளர்ச்சியடைந்து புழுவினை ஒத்த உயிராக மாற்றுகிறது. அடுத்ததாக என்ன உறவு முறை? இது துவக்கத்தில் என்டிரோபினானிஸ்டா என்ற ஒரு சிறுகுழலில் பிரிக்கப்பட்டிருந்து என்றாலும், அப்போ முதல்ல பார்த்தோன்னா என்டிரோபினானிஸ்டா அதுலேருந்து பிரிச்சிருக்கிறாங்க சிறுகுழலில். இது என்டிரோபினானிஸ்டாக்களையும் முதுகு நீண்டவனவற்றையும் பல பண்புகளில் ஒத்திருப்பது உண்டு. இதுதான் பேட்சன் என்ற வகையாளர் 1885 இதனை குறைந்த தண்டுடையன, தட் மீன் எமி கார்டேட்டா என குறிப்பிட்டிருக்கிறாரு. எமி கார்டேட்டா. அப்புறம் வேண்டர் அர்ஸ்ட், அப்புறம் டாவிடாவிடைர், மார்க்கஸ், ஐமன், இந்த 4 வகையாளர்களும் இவற்றை முட்தோலிகளை ஒத்த தனி முதுகு தடையற்ற தொகுதியாக வகைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பேட்சன் எமி கார்டேட்டா, அப்போ அதை குறிய தண்டுடையன வைக்கிறாங்க. வேறு அடுத்து ஒரு 4 பேர் வேண்டர் அர்ஸ்ட், டாவிடாய், மார்க்கஸ், ஐமன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முட்தோலிகளை ஒத்த தனி ஒரு முதுகு தண்டற்ற தொகுதியாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ குறை தண்டுடையன, தட் மீன் எமி கார்டேட்டா பல்வேறு தொகுதிகளின் பண்புகளை நம்ம ஒருங்கினே பெற்றிருப்பதால் வகைப்பாட்டில் இவற்றில் உண்மையான இடத்தை உறுதியாக கூற இயலவில்லை. இதனுடைய இன உறவு முறை பற்றி பார்த்துருக்கிறோம். பேட்சன் இதனை அதாவது குறை தண்டு உடையனன்னு சொல்கிறார். வேறு மற்றவங்க முட்தோலிகளை ஒத்த தனி ஒரு முதுகு தடையற்ற தொகுதியான்னு சொல்கிறா. அப்போ குறை தண்டுடையன பல்வேறு தொகுதிகளை ஒத்து இருப்பதனால உண்மையான இடத்தை உறுதியாக கூற இயலவில்லை. அதில் ஃபஸ்ட்டு பாருங்க, வலைத்தசை புழுக்களை ஒத்த பண்புகள். வலைத்தசை புழுக்களை ஒத்த பண்புகள். அப்போ குறை தண்டுணியவற்றுடன் வகைப்படுத்தி பேட்சன் கருத்தினை ஸ்பெங்கல் மருத்துவத்தோடு கீழ்காணும் பண்புகளின் அடிப்படையில் இவை வலைத்தசை புழுக்களுடன் கொண்டுள்ள உறவுமுறையை உறுதிப்படுத்த முயறாங்க. அப்போ இந்த வலைத்தசை புழுக்கள் என்டிரோபினாஸ்டுகள் இரண்டுமே பொதுவாக துவக்கத்தில் புழுக்களாக ஒத்துள்ளன, புழுக்களை ஒத்துள்ளன. இரண்டாவது உணவூட்டம் தோல் இருத்தலும் ஒத்து காணப்படுகிறது. இதனுடைய ரெண்டுமே எவ்வளோதான், உணவூட்டம் தோல் உரித்தலும் ஒரே மாதிரி இருக்கா. மூன்றாவது பல்சுனை புழுக்களில், தட் மீன் பாலிசிட்டா ட்ரக்கோபார் லார்வாவின் பண்புகளில் சில டார்னேரியா லார்வாவை இது ஒத்து காணப்படுகின்றன. அப்போ இரு வகையிலும் இது இதயம் இரத்த ஓட்ட மண்டலம் உணவு பாதுக்கு முதுகுப்புறம் அமைந்துள்ளன. அப்போ என்ன ஒற்றுமை என்றால் வலைத்தசை பொதுகளை ஒத்த பண்புகளில் என்டிரோபினான்ஸுகள் ரெண்டுமே துவக்கத்தில் எப்படி தான் இருந்துச்சான், புழுக்களாக ஒத்திருக்கின்றன. அதே நேரத்தில் உணவூட்டமும் தோல் இருத்தலும் ஒத்து காணப்படுதான். மூன்றாவது பல்சுனை புழுக்களில் ட்ரோகோபார் லார்வாவின் பண்புகளில் சில டார்னியவல் லார்வாவை ஒத்து காணப்படுது. நான்காவது இரு வகையிலும், அதாவது இதயம் இரத்த ஓட்ட மண்டலம் உணவு பாதைக்கு முதுகுப்புறம் அமைந்துள்ளன. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடுகள் பார்த்தோம்னா, வேறுபாடுகள் பார்த்துக்க, முதுகு தண்டுணையவற்றில் இந்த இரத்தம் முதுகுப்புறம் அமைந்த இரத்த குழலில், அதாவது முன்முனை நோக்கியும், வயிற்றுப்புறம் அமைந்த குழலில் இரத்தம் பின்னோக்கியும் செல்கிறது. அப்போ ரெண்டுமே இது வேறுபாடு.
குறிப்பாக முதுகு தண்டுடையவற்றில் முதுகு தண்டு உடையவற்றில் ரத்தம் எப்படி இருக்குன்னா முதுகுப்புறம் அமைந்த இரத்த குழாயில் முன்முனை நோக்கியும் வயிற்றுப்புறம் அமைந்த குழலில் ரத்தம் பின்னோக்கியும் காணப்படும். இரண்டாவது வலைத்தசை புருமுகளில் வலைத்தசை புழுக்களில் நரம்பு மண்டலத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கும். இது முற்றிலுமாக மாறுபட்டிருக்கிறதா. மூன்றாவது வேறுபாடுகளில் நெப்ரிடியா காணப்படவில்லை. இதனுடைய நெப்ரிடியா காணப்படலை. நாலாவது பிளவி பெருக்க முறை மாறுபடுகிறது வேறுபாடுகள். ஐந்தாவது வலைத்திசை புழுக்களில் காணப்படாத செவில் பிளவுகள் குறை முதுகு தண்டுடையவற்றில் காணப்படுகின்றன. ஆறாவது ஒத்த பண்புகளுடைய மேற்கூறிய வேறுபாடுகள் மிகுந்து காணப்படுகிறது. அடுத்தது பாருங்க முட்தோலிகளுடைய ஒத்த பண்புகள். அப்ப நன்கு வளர்ச்சியடைந்த முட்தோலிகளையும் குறை முதுகு தண்டுடையவற்றையும் உறைவுடனாக நம்ப இயலவில்லை என்றாலும் இவற்றின் கருவியல் சான்றுகள் உறவினை உறுதி செய்யும் வகையில் உள்ளன. அப்ப இந்த பெலினோகிளாசின் டார்னியா லார்வா முட்தோலிகளில் பைபினேரியா அல்லது ஆர்கிலேரியா லார்வாவுடன் ஒத்து காணப்படுவதாக முதல்ல யார் சொல்றனா ஆக்லஸ் முல்லர் என்பவர் குறிக்கிறார். ஆக்லஸ் முல்லர். அப்போ பெலினோகிளாசின் டார்னியா லார்வா முட்தோலிகளில் பைனோபேரியா அல்லது ஆர்குலியா லார்வாவுடன் ஒத்து காணப்படுவதாக சொன்னவர் யாருன்னா ஏக்லஸ் முல்லர். அப்போ டார்னேரியா பைபினேரியா ஆர்குலேரியா லார்வாக்களில் இந்த குற்றிலை பட்டைகள் தட் மீன்ஸ் சிலேரி பேண்ட்ஸ் ஒத்த பாதையில் அமைந்துள்ள என்றாலும் அதனுடைய உச்சி குச்சமும் கண் புள்ளிகளும் முட்தோலியின் லார்வாக்களில் காணப்படவில்லை. அப்ப இரு லார்வாக்களிலும் உணவு பாதை அமைப்பு அதன் உடல் பகுதிகளின் ஒத்து காணப்படுகின்றன. அப்போ உணவு பாதை அமைப்புல லார்வாக்கள் ஒத்து காணப்படுதான். மூன்றாவது இரு லார்வாக்களும் கருக்கோள புலை பிளஸ்டோபோர் கருக்கோள புலை மலப்புலையை தோற்றுவிக்கிறது. நான்காவது இந்த உடற்குழியின் தோற்றம் அமைப்பு இரண்டிலும் ஒத்து காணப்படுகிறது. உடல் குழியின் தோற்றம் முட்தோலின் ஒத்த பண்புகளில் இந்த பெலனோ கிளாஸினுடைய உடற்குழியின் தோற்றமும் அமைப்பும் இரண்டும் ஒத்து போதான். ஐந்தாவது பிளவி பெருக்கல் இருபடை கருக்கோள் ஆக்கம் இரண்டும் ஒத்து போகின்றன. இருபடை கருக்கோள் ஆக்கம் ரெண்டுமே ஒத்து போதான். நெக்ஸ்ட் வந்து டார்டேனியா லார்வா பல ஆண்டுகள் முட்தோலி லார்வா என்றே கருதப்பட்டு வந்தது. அந்த டார்னேரியா லார்வா அதாவது பல ஆண்டுகளாக முட்தோலி லார்வானே கருதின்னு வராங்க. இதனை தொடர்ந்து தான் மெக்சினிகாப் இந்த மெக்சினிகாப் இதனை ஒரு பெலினோகிளாஸ் லார்வா என உறுதிப்படுத்துறாரு. டார்னேரியா லார்வாவை என்னன்னா மெக்சினிகாப் அவர் தான் பெலினோகிளாஸ் லார்வா என உறுதிப்படுத்துறார். அப்போ மேற்கூறிய இக்கருவியல் சான்றுகள் ஒப்புமை தற்செயலாக தோன்றிய ஒரு நிகழ்ச்சி என கருத இயலாது. இவை இரண்டுமே ஒரு பொதுவான மூதாதை நின்று தோன்றியிருத்தல் வேண்டுமென கருத முடிகிறதாம். அப்போ நன்கு வளர்ச்சியடைந்த இவ்வுயிரினங்களுக்கிடையே காணப்படும் வேறுபாடுகள் அவை வாழும் முறைக்கேற்ப தோன்றியவை என குறிப்பிடலாம். பெலனோகிளாட்டிஸ். அப்ப முதுகு ஆணின் பண்புகள் பாருங்க. பெலனோகிளாஸை குறை முதுகு தண்டு உடைய அதாவது எமிகார்டேட்டாவாக 1885 பேட்சன் அப்புறம் கிரிகாரி ஈவன் ஆக்சி ஆகியோர்கள் குறிப்பிட்டமையால் இது முதுகு தண்டு உடையவனாக கருதப்பட்டது. ஆனால் அண்மை காலத்தில் இந்த அறிவியல் அறிஞர்கள் இம்முதுகு தண்டினை இது வாய்க்குழி கூரை பகுதியிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு எளிய பிதுக்கம் எனவும் இது ஒரு முதுகு தண்டல் என மறுக்கிறாங்க. அப்போ முதுகு 4 பண்புகளில் பெலினோகிளாக்ஸு குறை முதுகு தண்டு என்பதை மறுக்கிறாங்க. அப்போ இதே பெலினோகிளாஸை முதுகு 4 பண்புகளை அடுத்து தொடர்ந்து ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். தேங்க்யூ.